வித்தவுட் நோட்டீஸ் சஸ்பென்ஷன் அப்படிங்கிற ஒரு சிஸ்டமை முத லா காலேஜில் கொண்டு வந்தவளே நான் தான். முதலமைச்சரை பார்க்க போயிருக்கோம். சீஃப் செக்ரட்டரி ரேங்க்ல ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கிறவங்களே வந்து ரொம்ப குனிஞ்சு இப்படி பதில் சொல்கிறத அரசியல்வாதிகள்கிட்ட அப்படி கேட்கும்போது எனக்கு வந்து கொஞ்சம் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பெரிய படிப்பு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லாத அரசியல்வாதிகிட்ட இவ்வளோ படிச்சுட்டு இவ்வளோ குனிஞ்சு போகிறாங்களே. அப்டேட்டடாக இருப்பேன். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க டெய்லி, ஹைகோர்ட்ஸ் எந்தெந்த ஹைகோர்ட் என்னென்ன ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, எல்லாம் எது எங்கெங்கே அப்டேட் ஆகுதோ. எப்படி உங்கள்கிட்ட வந்து பாய்ஸ் எல்லாம் வந்து பேசுவாங்க, எவ்வளோ ப்ரொபோசல்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும்? காலேஜுக்கு அதே மாதிரி சாரீ கட்டிட்டு கண்ணாடி போட்டு போனோடனே இந்த லெக்சரர் வந்துட்டாங்க அப்படின்ட்டு பசங்கள்லாம் நம்பிட்டாங்க. பாட்டு ஏதாவது பாடுவீங்க? இல்லை, அது வர இப்போ தொண்டை மைக்கில் பேசி பேசி குரல் மாறிடுச்சு. அதுக்கு டியூன் ஆயிடுச்சு. ஆமாம், மைக்குக்கு டியூன் ஆயிடுச்சு வாய்ஸ். பாட்டு வந்து நல்ல தாளம் வந்து கரெக்டாக தெரியும். அது எந்த பாட்டுக்குமே இங்கே தாளம் தப்புச்சுன்னா கரெக்டாக கண்டுபிடிச்சிருவேன், இங்கே தப்பு இருக்குன்னு சொல்லிடுவேன். அதெல்லாம் வேலைக்கு ஆள் வச்சுக்கிட்டு நானும் வேலை பார்த்துக்கிட்டு சம்பாதிக்கவும் செஞ்சுட்டு குழந்தைங்களையும் படிக்க வச்சு ஆளாக்கி இன்றைக்கி அவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வரும்போது தே ஃபீல் ப்ரவுட். கோர்ட்டுக்கு போனால் கூட தூக்கிக்கிட்டே போயிடுவேன் குழந்தைங்கள. வேலைக்கு ஆள் வச்சுருந்தா கூட நான் வீட்டில் தனியாலாம் விட்டுட்டு போக மாட்டேன் குழந்தைங்கள. ஜெயலலிதா அவர்கள் மிகப்பெரிய ஆளுமை. கனிமொழி அவர்கள் சகோதரி ஒரு நல்ல பாராளுமன்ற உறுப்பினர். வானதி ஸ்ரீனிவாசன் அவர். அவங்களுடைய பணி வந்து பாஜகவிற்கு ரொம்ப. சின்ன வயசில் லா படிச்சுட்டு இருந்தப்போ நடிக்க வாய்ப்பு வந்தது. நான் ஒரு டாக்டர், எங்கள் ஹஸ்பண்ட் டாக்டர், என் பொண்ணு லா படிக்க வைக்கிறது அவர் வக்கீல் ஆகிறதுக்கு தானே தவிர நடிக்க போகிறதுக்கு இல்லை. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேச நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோட நிகழ்ச்சியில் விளவங்கோடு முன்னாள் எம்எல்ஏ பாஜக உறுப்பினர் திருமதி விஜயதரணி இருக்காங்க. அவங்க கூட தான் பேச போகிறோம். வணக்கம் மேம். வணக்கம், நேயர்களுக்கு வணக்கம். மேம், விஜயதரணி அவங்கன்னா நாங்கள் பார்த்தது எப்படின்னா டிபேட்ஸில் வந்து யாரையும் பேச விடாமல் நீங்கள் பேச ஆரம்பித்தா முடிகிற வரைக்கும் உங்களோட கருத்தை வந்து கண்டிப்பாக என்ன போய் சொன்னமா சொல்லிடுவீங்க. சின்ன வயசுல விஜயதரணி இப்படியே தான் பேசிகிட்டே இருப்பாங்களா? சின்ன வயசில் நீங்கள் எப்படி இருப்பீங்க? இல்லை, சின்ன வயசில் பேசவே மாட்டேன். இதுக்கு அப்படியே அப்புறம் தான் ஆப்போசிட்டாக மாறிட்டேன். ஓகே. சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேச்சே கிடையாது. ரொம்ப படிச்சுக்கிட்டே இருப்பேன். எப்போ பார்த்தாலும் படிக்கிறது. வீட்டில் அம்மாவுக்கு ரொம்ப உதவியாக இருப்பேன். வீட்டு வேலையெல்லாம் பார்ப்பேன், எல்லா வேலையும். அது கிச்சனில் வேலையாக இருக்கட்டும், வீடு க்ளீன் பண்ணுற வேலையாக இருக்கட்டும், அதெல்லாமே எனக்கு வந்து அம்மாவுக்கு ஹெல்ப்பாக இருக்கணும்ன்ட்டு நான் ரொம்பவே அதெல்லாம் பார்த்துக்குவேன். வீட்டை நான் க்ளீனாக வச்சுக்கணும், அழகாக வச்சுக்கணும் வீட்டை. ஓகே. எந்த பொருளும் அந்தந்த பொருள் அழகாக அந்தந்த இடத்துல இருக்கணும், எதுவும் உடஞ்சிடக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணுவேன். அது ரொம்ப ரசித்து அழகாக எல்லாம் அடுக்கி வைப்பேன். அதனால் அது போக படிக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் ஏர்லி மார்னிங் 5 o'clock வந்து கட்டான புக்கை தூக்கிடுவேன். அது 7 மணி வரைக்கும் அந்த 2 hours வந்து படிப்பேன். அதுக்கப்புறம் நடுவில் அம்மா ஏதாவது ஹெல்ப்புக்கு கூப்பிட்டாங்கன்னா ஓடி போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அது மாதிரி எங்கள் லைஃப் அப்படி போச்சு. ரொம்ப அமைதி, என்ன சொன்னாலும் அப்படியே ஸ்ட்ரிக்ட்லி ஒபீடியன்ட்டு. அம்மா வந்து ஒரு 1 man army மாதிரி. அப்பா சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க. எங்கள் அம்மாவோட 30s, எனக்கு வந்து 9 வயசு தான் அப்போ. 3 பொம்பளை பிள்ளைங்க நாங்கள். எனக்கு மூத்த ஒரு அக்கா, நான் 2வது, 3வது எனக்கு ஒரு இளைய தங்கச்சி. எங்கள் வீட்டில் ஆண்களே கிடையாது. எல்லாம் அப்பா இறந்த பிறகு மொத்த பொம்பளை பட்டாளமாக மாறிடுச்சு. ஸோ அம்மாவோட ஹார்ட் ஒர்க்கு, அப்புறம் நான் ரொம்ப அம்மாவை சப்ளிமெண்ட் பண்ணுவேன், ஒர்க்கெல்லாம் சப்ளிமெண்ட் பண்ணுவேன், ரொம்ப சப்போர்ட் பண்ணுவேன். ஒரு ஓங்கி பேசுகிற ஒரு எதுவுமே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரலையா என்னன்னு தெரியல. ஆனால் அம்மா மட்டும்தான் ஓங்கி பேசுவாங்க வீட்டில், வேறு யாருமே ஓங்கி பேச மாட்டாங்க. அதில் நான் ரொம்ப அவங்க மட்டும்தான் ஓங்கி பேசுவாங்கங்கிற ஒரு ரூல் இருந்ததுனால நான் ரொம்ப அமைதியாகவே இருந்த ஆள். ஸோ ஆனால் லா ஜாயின் பண்ண பிறகு காலேஜில் கேர்ள்ஸுக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்தது. அப்போ அந்த சிரமங்களை தடுக்கிறதுக்காக நான் பேச ஆரம்பித்தவ ஃபஸ்ட்டு காலேஜில். அப்படி பேச ஆரம்பித்து அதுக்கப்புறம் யூனியன் மாதிரியே உருவாகி அப்புறம் அது கட்சிக்குள்ளே போய்
அப்படி சின்ன வயசுலேருந்தே கட்சிக்கு மெம்பர்ஸை சேர்க்கறது. காலேஜ் பிள்ளைங்க முக்கால்வாசி பெண்கள் தான் என்னோடய டீமில் இருப்பாங்க. அப்படி நிறைய அப்பயே வந்து இந்த இந்த கலாச்சாரம் வந்துருச்சு. அப்போ நல்லா பேச வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுருச்சு. அப்போது அது அடுத்தது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கட்சி வளர்ப்பு பணிகள்னு ஃபைனல் இயர் வர்றதுக்குள்ளே அதுக்குள்ளே போயிடுறோம். அப்புறம் அடிப்படையாக அப்படி இப்படி வந்து நல்ல லாயராகவும் எமர்ஜ் ஆனேன். நல்லா பேசக்கூடிய திறன் படைத்த ஒரு வழக்கறிஞராக மாறினது ஹைகோர்ட் ப்ராக்டிஸு, அப்புறம் சுப்ரீம் கோர்ட் ப்ராக்டிஸு அப்படின்னு என்னுடைய வழக்கறிஞர் தொழில் வந்து இன்னும் நல்லா என்ன பேச வச்சுது. பெண்களுக்கு ஒரு துன்பம் அப்படின்னு வந்தால் நம்ம குரல் கொடுத்தாதான் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வரவும் நாங்கள் டீமப் ஆனோம். கேர்ள்ஸ் எல்லாம் ஒன்றா டீமப் ஆனோம் காலேஜில். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோலி ஃபங்க்ஷன் வருது. ஹோலி வந்து காலேஜில் கொண்டாடக்கூடாது நார்மலாக அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு ஒரு தடையே இல்லாமல் வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஹோலி பவுடரை கொண்டாந்து ஃபுல்லாக பெண்கள் மேலே லேசாக தூணா பரவாயில்ல, நம்ம ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. அப்படியே கொண்டாந்து கையை வச்சு முழுசாக அப்படியே மேலே தொட்டு தடவி அப்படிலாம் பிஹேவ் பண்ண பார்ப்பாங்க. என்கிட்டலாம் வரவே மாட்டான், அடிச்சு அங்கேயும் மீச்சிருவேன் தெரியும். ஆனால் சில அப்பாவி பெண்கள் பாவம் இருந்தாங்க. அவங்களெல்லாம் டேக் இட் ஃபார் கிராண்டட் மாதிரி அப்படிலாம் துன்புறுத்த பார்த்தாங்க பசங்க. அது ஒரு விளையாட்டாக இருந்தால் கூட அதை மிஸ்யூஸ் பண்ணுறவங்க சிலர் இருந்தாங்க அந்த கூட்டத்தில். அதனால் வந்து பிரின்சிபல் வரைக்கும் போய் இது வித்தவுட் நோட்டீஸ் சஸ்பென்ஷன் அப்படிங்கிற ஒரு சிஸ்டமை முத லா காலேஜில் கொண்டு வந்தவளே நான் தான். நோட்டீஸே இல்லாமல் சஸ்பென்ஷன் இந்த மாதிரி ஆக்டிவிட்டி. அப்போது அது மாதிரி நிறைய பேரை ஒரே ஒன் ஸ்ட்ரோக்கில் சஸ்பெண்ட் பண்ணவும் ஒரு பயம் வந்தது. நோட்டீஸ் இல்லாமல் சஸ்பென்ஷன்னு வெறும் அறிவிப்பு மட்டும் பண்ண வச்சுட்டு ஒன் டே நோட்டீஸ் மட்டும் கொடுக்குற மாதிரி அந்த பிரச்சனைக்கு அப்புறம் இந்த முடிவு எடுக்கப்பட்டு சஸ்பெண்டும் ஆனாங்க. இதுக்கு அடுத்தடுத்த வருஷத்துலேயும் அதையே ஃபாலோ பண்ணுற மாதிரி கொண்டு வந்துட்டான். அதனால் பெண்களுக்கு வந்து ஒரு பெரிய அந்த ஹோலி டேனாலே முக்கால்வாசி பெண்கள் காலேஜுக்கு வர பயப்படுவாங்க. அப்படிலாம் இருந்த சூழ்நிலை மாறுச்சு. அப்படி பிரச்சனை நேரத்தில் ஸ்டார்ட் ஆச்சு என்னுடைய அந்த கேள்வி கேட்குற குணம், போராடுற குணம். அதுவும் கேர்ள்ஸ்க்காக போராடுற குணம் வந்து காலேஜில் அது இன்னும் தீவிரப்பட்டுச்சு. இன்றைக்கி இருக்கிற பேசுகிற திறமை எல்லாமே காலேஜ் தான். இப்போ நீங்கள் வந்து கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவருடைய பேத்தி இல்லையா? நீங்கள் அவங்க கூட பேசி பழகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கா? அப்படி இல்லைனா வீட்டில் சொல்லியிருக்காங்களா உங்களுக்கு இப்படிலாம் உங்கள் தாத்தா யார் தெரியுமா இப்படி இருந்திருக்காங்கலாம் சொல்லியிருக்காங்க? இல்லை, அது எனக்கு அவர் இறந்துட்டார் ரொம்ப. நான் அவர் அந்த டைமில் அவரோட நாங்கள் இப்போ பழகிறதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து மொழிப்போர் போராட்டத்தில் 2 மணிகள் தான் அந்த மொழியை போராட்டத்தையே தொடங்கி வச்சாங்க. 1950 வந்து அவர் வந்து மார்ஷல் நேசமணி வழக்கறிஞராக கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கப்போ போய் அழைக்கிறாரு. 50கள்னு நினைக்கிறேன், அது 49, 50 அந்த ரேஞ்சில். அப்போ வந்து இவர் வந்து இல்லை இப்போ அந்த இதில் கலந்துக்க நான் இப்போத்துக்கு நான் விரும்பலை, நான் சொல்கிறேன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி தாத்தாட்ட அவர் சொல்லிடுறாரு. சொல்லவும் அதுக்கப்புறம் அவராக முன் வராரு. பிற்காலங்களில் 51, 52ல் அவராக முன் வராரு. இது மாதிரி வாங்க, நீங்கள் என்னை அழைச்சிங்க, நாம் அந்த போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணோம், இப்போ ரொம்ப தேவை இது அப்படின்னு சொல்லி ஐயா நேசமணி அவர்கள் வந்து எங்கள் கவிமணி தாத்தாவை அழைச்சி 2 மணிகள் தான் அந்த முதல் மேடையை அமைக்கிறாங்க. அந்த கன்னியாகுமரி மாவட்டம் இதோட தாய் தமிழத்தோடு இணைவதற்கான அந்த ஒரு போராட்ட வடிவத்தை முதல் மேடையை அமைச்சதே 2 மணிகள் தான். இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து எனக்கு என்னோடய குடும்பத்தின் வாயிலாக வந்து எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் கிடையாது, அவர் எழுதிய புத்தகங்கள் இன்றைக்கும் வந்து உயிரோட்டமாக உள்ளவை தான். அது வந்து அரசின் அங்கீகாரம் பெற்ற எல்லாமே, அவருடைய படைப்புகள் எல்லாமே அரசுடைய அங்கீகாரம் பெற்றவை. மழலை கவி என்று அழைக்கக்கூடிய பெருமை பெற்றவர். குழந்தைகளுக்கு 2 வரியில் ஒரு கவிதை சொல்லி அது புரிகிற மாதிரி கவிதையாக சொல்லி அதை தாய்க்கும் அது புரியும், குழந்தைக்கும் புரியும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தமிழில் அவர் வந்து அவருடைய ஆளுமையால் அவர் வந்து உருவாக்கினார். எழுத்து திறமை அது மட்டும் இல்லை, அவர் வந்து பெண்களுக்கென்று மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டுமம்மான்ட்டு பெண்களை வந்து உயர்த்தி பிடித்தவர். அப்படிங்கிறதையும் நான் என்னுடைய தாய் வழியாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி அவர் வந்து பெண்மைக்கு வந்து பெரிய முக்கியத்துவம் கொடுத்தவர்.
பெண்கள் வந்து எப்பயுமே ஒடுக்கப்பட்ட சமூகம், எல்லா சமூகங்கள்லேயும் ஒடுக்கப்பட்ட சமூகம் என்றால் அது பெண்கள் தான். இன்றைக்கும் அது பெருசாக மாறின மாதிரி தெரியல. நம்ம நிறைய பெண் விடுதலை எல்லாம் பேசுகிறோம், பெண்ணியம் பேசுகிறோம், எல்லாம் பேசுகிறோம். ஆனால் பெண்களுக்கான உண்மையான சுதந்திரம் என்பது எந்த அளவுக்கு எய்தப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டால் ஒரு 50% ரீச் ஆகிருக்கோம். நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அது ஆண்களும் உதவியாக இருந்திருக்காங்க, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதே நேரம் முழுமையாக 100% எழுதக்கூடிய காலம் எப்போயோ அப்போ தான் மகாத்மா காந்தி சொன்ன அந்த வரி வந்து உண்மையாகும். நீங்கள் வந்து இப்போ அட்வொகேட்டுக்கு படிச்சீங்க, வழக்கறிஞராகவும் இருக்கீங்க, அது அரசியலுக்கும் உள்ளே வந்துட்டீங்க. பட் சின்ன வயசு நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நமக்கு சில ஆசைகள்லாம் இருக்கும்ல, நம்ம இந்த மாதிரி ஆகணும் அந்த மாதிரி. உங்களுக்கு என்ன ஆசைகள் இருந்தது? எனக்கு வந்து ஆக்சுவலாக எனக்கு ஆசை, எங்கள் அப்பா வந்து நான் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு சொல்லிகிட்டே இருப்பார். அவர் எனக்கு 9 வயசு இருக்க வரைக்கும் தான் உயிரோடு இருந்தார். ஆனால் நான் வந்து சிவில் சர்வீஸ் எழுதணும் அப்படின்னு சொல்லுவார். எங்கள் அம்மா வந்து டாக்டர் ஆகணும், ஏன்னா அவங்க 2 பேரும் டாக்டர்ஸ், அம்மா அப்பா 2 பேரும் டாக்டர்ஸ். ஆனால் அம்மா வந்து நான் டாக்டர் ஆகணும்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ இது 2க்கும் மத்தியில் பார்த்தீங்கன்னா 2 காரணத்துக்காக நான் வந்து 2மே ஆகலை. நான் ஒரு வழக்கறிஞர் ஆக வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நாம் நினைக்கிறது எல்லாமே சில நேரம் நடக்கலைன்னா கூட அதை விட நல்லதாக நடந்துடும். அதோடைய உதாரணம் தான் நான்லாம். அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டோம்னா நீட் இதில் அனிதா மாதிரி மரணங்கள்லாம் நடக்காது. ஸோ புரிதல் தான் இதில். இதை பற்றி யோசிக்கவே வேண்டாம், அந்த நிலைமைக்கே போக வேண்டாம். இதை ஆப்டிமிஸ்டிக்காக எடுத்துக்கணும் எதையுமே. அந்த மனநிலை அழுத்தமே வரக்கூடாது. எல்லாத்தையும் ஆப்டிமிஸ்டிக்காக எடுத்துகிட்டு போகிற ஒரு மனப்பக்குவம் வந்துடும். நான் சொல்கிற இந்த உதாரணம், இப்போ இந்த ஐஏஎஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லி சிவில் சர்வீஸ் அப்படிங்கிறாங்க ஒரு ஸ்டேஜில். ஆனால் எங்கள் அம்மா அப்பா அந்த சுதந்திரத்தை கொடுத்தாங்க. அப்பா வந்து சொன்னாரே தவிர பெரிய அழுத்தம் கொடுக்கல, அம்மாவும் சொன்னாங்களே தவிர பெரிய அழுத்தம் கொடுக்கல. அதுக்கப்புறம் அது உன்னோட விஷயம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அந்த சுதந்திரத்தை கொடுத்தாங்க. தாய் தப்பா அந்த சுதந்திரத்தை கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. சிவில் சர்வீஸ் எழுதணும் அப்படின்னு சொல்கிறப்போ ஒரு காலகட்டத்தில் நானும் அம்மாவும் வந்து அன்றைய ஒரு முதலமைச்சரை பார்க்க போயிருக்கோம், ஏதோ ஒரு வேலையாக. சீஃப் செக்ரட்டரி ரேங்க்கில் ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கிறவங்களே வந்து ரொம்ப குனிஞ்சு ரொம்ப இதாக அப்படி பதில் சொல்கிறத அரசியல்வாதிகள்கிட்ட அப்படி கேட்கும்போது எனக்கு வந்து கொஞ்சம் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இவ்வளோ பெரிய சிவில் சர்வீஸ் பாஸ் பண்ணுறதுங்கிறது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் பாஸ் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு ப்ரிலிம்ஸு மெயின்ஸுன்ட்டு எத்தனை இருக்குது, அதில் எவ்வளோ கஷ்டப்பட்டு வர வேண்டியதாக இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இப்படி வந்து பெரிய படிப்பு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லாத அரசியல்வாதிகிட்ட இவ்வளோ படிச்சுட்டு இவ்வளோ குனிஞ்சு போகிறாங்களே பாவம் அது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ரொம்ப அனுதாபம் வந்துச்சு அவங்க மேலே. பார்க்குறச்ச கஷ்டமாக இருந்தது. அப்போ நான் ஸ்கூல் தான் படிச்சிட்ருக்கேன். ஆனால் அந்த இடத்துல எனக்கு ஒரு என்ன ஆலோசனை தோணுது, இது ஒரு பக்கம் எனக்கு அவர் மேலே ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ஆஃபீஸர் மேலே. இன்னொரு பக்கம் வந்து யார் பெரியவங்கன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பவர் யார்கிட்ட இருக்குது? அப்போ சிஎம் கையில் இருக்கா, சீஃப் செக்ரட்டரி கையில் இருக்கா? அப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்டு கையில் பவர் வந்து மறைமுகமாக பூடகமாக இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. சீஃப் மினிஸ்டர் பெருசா, சீஃப் செக்ரட்டரி பெருசா அப்படிங்கிறது ஒரு நிமிஷம். அந்த பவர் பாலிட்டிக்ஸுங்கிறது எங்கே இருக்குங்கிறது அப்போ தான் புரிதல் வருது. அதை பற்றி தெரியல ஒன்றும். அப்போது அந்த புரிதல் வரும்பொழுது எவ்வளோ படித்தாலும் கடைசியில் வந்து அந்த எலெக்டட் பர்சன் கிட்ட தானே வந்து நிற்க வேண்டியதாகிடுது. அப்படி ஒருத்தரை நிறுத்துறது தப்பு. எனக்கு அவங்கள நல்ல இன்னும் மதிப்பாக நடத்தணுங்கிறது என்னுடைய பார்வை. அப்படி வந்த இடத்துல எனக்கு வந்து அந்த புரிதல் வந்து அவங்க கல்வி மேலான ஒரு புரிதல்னால அவங்களுக்கு நடக்கிறத நான் ரொம்ப துன்பமாக பார்த்தேன் நான். ஆனால் யார் பெருசுங்கிற மூளை வேலை பார்க்குது. ஓகே, சிஎம் தான் பெருசு அப்படிங்கிறது புரியுது. சின்ன பிள்ளை தானே நான். இப்போ எனக்கு வந்து பெரிய மெச்சூர்ட் மைண்ட் இருக்காது. அதோட என்ன நினைக்கிறேன், சிவில் சர்வீஸ் சரி கிடையாது, நான் ஒரு டெசிஷனுக்கு வந்துடுறேன். சிவில் சர்வீஸுங்கிறது மறுபடியும் வந்து நாம் யாருக்கோ வந்து ரொம்ப பெண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் தான் இருப்போம். அரசியலும் அப்படி தாங்கிறது பின்னாடி தெரியுது, ஆனால் அன்னைக்கு தெரியல. ஸோ சிவில் சர்வீஸ் வேண்டான்னு சொல்லிடுறேன். ஸோ அம்மா என்ன என்கரேஜ் பண்ணாங்க, நீ மெடிசன் படி. மெடிசனுக்கும் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. அப்போது என்ட்ரன்ஸ் உண்டு, நீட் கிடையாது, இன்னொரு என்ட்ரன்ஸு. அப்போது அந்த என்ட்ரன்ஸை கிளியர் பண்ணுறச்ச ஒரு
சின்ன கட் ஆஃபில் எனக்கு வந்து, ஆனால் எனக்கு கீழே மார்க் வாங்கினவங்களுக்கெல்லாம் கிடைக்குது. அப்போ எனக்கு ரிசர்வேஷன் புரியல. அங்கே ரிசர்வேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு அங்கே தான் வருது. அது வரைக்கும் யார்கிட்டேருந்து நான் ரிசர்வேஷன் என்னன்னு தெரியல எனக்கு, யாரும் சொல்லியும் தரல, நமக்கு புத்தகத்துலேயும் கிடையாது. அப்போ எங்கள் அம்மாட்ட வந்து அழுகுறேன், சண்டை போடுறேன். நான் நல்ல மார்க் தானே வாங்கினேன், எனக்கு ஏன் சீட்டு கிடைக்கல? என்னையோட லோ மார்க் வாங்கினேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து மெடிக்கல் சீட் கிடச்சிருச்சே போயிட்டாங்களே, எனக்கு ஏன் கிடைக்கல, எனக்கு சொல்லு, எனக்கு புரியலன்ட்டு அழுகுறேன். ஆனால் எங்கள் அம்மா இல்லை, அதுதான் இந்த நம்ம தமிழ்நாடோட ரிசர்வேஷன் பாலிசி, அது நீ புரிஞ்சுக்கோ, இந்தியா முழுக்க இப்படி தான் இருக்குது, அதனால் நீ வேறு ஏதாவது நம்ம படிப்போம். ஏன் நீ இந்த நான் டாக்டர் தானே, என்னை பார்த்தியா நடுராத்திரி நான் மிட்வைஃபை கூட்டிக்கிட்டு பிரசவம் பார்க்க ஓடுறேன், பிள்ளைகள் உங்களெல்லாம் தனியாக விட்டுட்டு யாரையா பார்த்துக்க சொல்லிட்டு ராத்திரி ஓடுறேன் நான், ஒரு நிமிஷம் எனக்கு ரெஸ்ட்டு கிடையாது. இந்த மெடிக்கல் ப்ரொஃபஷன்லாம் ஒரு ப்ரொஃபஷனா? சி, அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். ஒரே நிமிஷத்தில் 4 வருஷம் என்னை என்கரேஜ் பண்ணவங்க ஒரே நிமிஷத்தில் நான் எந்தவித அதனால் துக்கப்பட்டுறக்கூடாது, அதனால் எந்த ஒரு தவறான முடிவுகளுக்கும் போயிடக்கூடாதுங்கிறது எங்கள் அம்மா ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. சிச்சி, அது ஒரு ப்ரொஃபஷனே கிடையாது பாரு, அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறேன், ஆனாலும் நீ ஒரு கைனகாலஜிஸ்டாவே ஏதோ அப்படி தான் ஆக முடியும். ஆனால் வாழ்க்கை நரகமாக இருக்கும், உனக்கு வந்து ஒரு நேரமே இருக்காது, உனக்கு ஒரு குடும்பம் குழந்தைங்க எதுவுமே உனக்கு பார்க்க முடியாது, ரொம்ப சஃபராக. நீ அம்மாவையும் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோ, அதனால் வேண்டவே வேண்டாம், சிச்சி அது ஒரு ப்ரொஃபஷன், எங்களை தூக்கி போட்டுரு அப்படின்ட்டாங்க. ஓஹோ, அம்மா சொல்கிறது கரெக்ட், அம்மா என்ன சொன்னாலும் கரெக்டு தான் எனக்கு. உடனே மனசு மாறிடுச்சு. சரி சொல்லிட்டாங்களே. இப்படி அனிதாட்ட ஒரு வேளை அவங்க அம்மா பேசியிருந்தா அனிதா அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்க மாட்டாள். இன்றைக்கி நான் திருப்பி அனிதாவை நினச்சிக்கிறேன். ஏன்னா இந்த புரிதல் இதுதான் தேவை. யாரோ பேசியிருக்கணும் அவங்கள்ட்ட மிஸ்கைட் பண்ணி கோர்ட்டுக்கு போக வச்சு எங்கே போக வச்சு அப்படி தான் பண்ணிட்டாங்க. பாவம், அந்த குழந்தைய வந்து மிஸ்கைட் பண்ணிட்டாங்க. அதுதான் நான் ரொம்ப வருத்தப்படுறேன் இன்றைக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையில் கிட்டத்தட்ட அதே சூழ்நிலை தான் நானும் இருக்கேன். ஆனால் எனக்கு வந்து உடனே ஒரு இன்டெலிஜென்ட்டாக எங்கள் மதர் வந்து அதை தள்ளிட்டு, நீ லா படிய, ஏன் ஆடிட்டிங் படிய, யூஆர் டூ குட், நீ மேக்ஸில் நல்ல மார்க் வாங்கியிருக்க, சென்டம் வாங்கியிருக்க, இதில் இவ்வளோ வாங்கியிருக்க அவ்வளோ வாங்கியிருக்க, அதனால் உனக்கு மேக்ஸ் நல்லா வரும், நீ வந்து இப்போ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டு ஆடிட்டிங் பண்ணலாம், அது கூட பண்ணலாம், நீ ஆடிட்டிங் ஒரு சாய்ஸாக வச்சுக்கோ, லா ஒரு சாய்ஸாக வச்சுக்கோ, நான் உடனே அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படி இப்படிங்கிறாங்க. நான் வந்து இல்லை பார்க்கலாம், யோசிக்கலாம், நோ யோசிக்கிறதுக்கெலாம் ஒன்றும் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு, சரி அப்புறம் நான் சொன்னேன் இல்லை லாவே படிக்கிறேம்மா அப்படின்னு சொன்னோன்னா போய் அதுக்கும் ஒரு என்ட்ரன்ஸு. அதுக்கு உடனே லா வந்து லேட்டாக தான் கால்ஃபர் பண்ணுவாங்க. அது எப்பயுமே இப்பயும் அப்படி தான் இருக்குது. இப்போ கொஞ்சம் சீக்கிரம் கால்ஃபர் பண்ணுறாங்க எக்ஸாம்ஸ் எல்லாம். என்ட்ரன்ஸ் ரொம்ப லேட்டாக வரும். எல்லா என்ட்ரன்ஸும் முடிஞ்சு தான் லாஸ்ட்டாக தான் லா என்ட்ரன்ஸ். நல்ல காலம். அப்போ வந்து ஒரு அப்ளிகேஷனை டக்குன்னு வாங்கிட்டு வந்து அதை ஃபில்அப் பண்ணி போட்டு லா என்ட்ரன்ஸில் டாப் மோஸ்ட் ரேங்க்கில் செலக்ட் ஆகிறேன். அங்கே வந்து ரிசர்வேஷன் கட் ஆஃப் இதெல்லாம் தாண்டி எங்கேயோ போயிடுது, மார்க்கு போயிடுது. அதனால் எனக்கு அந்த ஒரு சிரமமே தெரியல. அங்கே அந்த கட் ஆஃப் இஷ்யூ அதெல்லாம் வரவே இல்லை. ரிசர்வேஷன் பற்றின பிரச்சனையும் வரல, ஏன்னா மார்க் ரொம்ப ஹையாக இருந்ததால் சீட்டு கிடச்சிருது. லா படிக்கிறேன். லா முடித்து வெளில வரும்போது கூட எமர்ஜ் ஆஸ் அ குட் ஸ்டூடெண்ட் அண்ட் அ குட் லாயர். நல்லா அந்த ஸ்டைஃபெண்ட்ரி ப்ராக்டிஸ் எனக்கு நல்லா இருந்தது. ஜூனியராக ஆஃபீஸில் அட்டாச் ஆகி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேருக்கு ஃப்ரீலான்ஸ் ஒர்க் பண்ணி கொடுத்துக்கிட்ருக்கேன். லீகல் ஒப்பீனியன்ஸ் நிறைய எழுதுவேன். நிறையா எல்லா அப்டேட்டடாக இருப்பேன். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க டெய்லி, ஹைகோர்ட்ஸ் எந்தெந்த ஹைகோர்ட் என்னென்ன ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, எல்லாம் எது எங்கெங்கே அப்டேட் ஆகுதோ எல்லாத்தையும் படிச்சிடுறது. படிச்சுட்டு அது உடனே அது எங்கெங்கே அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு. அவங்க சீனியர்ஸோட பழைய கட்டுகள்லாம் கிடக்கும் மேலே, இது மேலே கிடக்கும், கபோர்டு மேலே கிடக்கும். இந்த பழைய முடிஞ்ச கேஸ் கட்டுங்க அப்படிலாம் கிடக்கும். நடந்துட்டுருக்கிற கேஸஸ் ஒரு பக்கம் இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பழைய கட்டு முடிஞ்ச கேஸஸ், ஜட்ஜ்மெண்ட் ஆன கேஸஸ் இருக்கும். அதெல்லாம் தூசி தட்டி எடுத்து சும்மா இருக்கிற நேரத்தில் இந்த லீவ் நாளில் மற்ற பசங்க மற்ற ஜூனியர்ஸ்லாம் வரமாட்டாங்க. ஆனால் நான் போவேன், எல்லா நாளும் போய் உட்காந்துருப்பேன். போய் சீனியர் ஆஃபீஸர் அதெல்லாம் எடுத்துகிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி உட்காந்து அந்த டிராஃப்டிங் ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணிக்குவேன். அதை எடுத்து படிப்பேன் உட்காந்து. ஓகே, இந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஃபேவரபுளாக வந்திருக்கு, இல்லை அகெயின்ஸ்டாக வந்திருக்கு, அதில் ஜட்ஜ்மெண்ட் காப்பி இருக்கும். அதோட முந்தைய ப்ளீடிங்ஸ் எல்லாம் படித்து பார்ப்பேன். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரணுன்னா இந்த ப்ளீடிங்ஸ் இப்படி இருக்கணும், அதுக்கு இப்படி டிராஃப்டிங் ஸ்கில்ஸ் வந்து இப்படி இப்போ டெவலப் பண்ணிக்கணும் நம்மன்ட்டு உட்காந்து அந்த எல்லா டிராஃப்டிங் மெத்தட்ஸ் எல்லாம் படித்தேன், கற்றுக்கிட்டேன். அப்புறம் நான் டிராஃப்ட் பண்ண என் சீனியர் வந்து அப்ரூவல்ஸ் முதல்ல அப்ரூவல் கொடுக்க கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுவாங்க, இது சரியில்லை அது சரியில்லை.
அப்புறம் நான் இந்த ஸ்கில்ஸை நல்லா டெவலப் பண்ணேன். நான் கண்ணை மட்டும் அப்ரூவ் பண்ணிடுவாங்க, என்னோடய டிராஃப்ட்ஸ் எல்லாம் அப்ரூவ் பண்ணுவாங்க. உடனே ஃபைலிங்க்கு போயிடும், பெரிய கஷ்டமே இருக்காது. அப்படி டிராஃப்டிங் ஸ்கில்ஸு, கோட் கிராஃப்ட் ரொம்ப முக்கியம். நம்ம ரெப்ரசன்டேட்டிவ் கெப்பாசிட்டி வந்து ஜட்ஜஸ் இயற்கையாகவே அப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கணும், நேச்சுரலாக. அவங்களுக்கு வந்து ரொம்ப கனெக்டடாக தான் பேசணும். டிஸ்கனெக்டடாக பேசினாங்கன்னா அவங்க அப்படியே டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு அடுத்த கேஸுக்கு போயிடுவாங்க ஜட்ஜஸ். அதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம். அண்ட் நான் கான்ஸ்டியூஷன் லா தான் ப்ராக்டிஸ் பண்ணேன். ஸோ ரிட் சைட் ப்ராக்டிஸு, அதனால் எனக்கு ரொம்பவே அந்த கான்ஸ்டியூஷனை லிங்க் பண்ணி ஆர்கியூ பண்ணுற கெப்பாசிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆச்சு. அதுலேருந்து எமர்ஜ் அஸ் எ வெரி குட் லாயர். அரசியலுங்கிறது மக்கள் பணி, அதில் நாம் என்னெல்லாம் செய்கிறோமோ அது மக்களுக்கு நன்மையாக போய் சேரணும். இதில் கரெக்டாக ஒரு இது வச்சுக்கிட்டேன், டிஃப்ரென்ஸ் இதுக்கும் அதுக்கும் உள்ள ஒரு டிஸ்டிங்ஷன் என்ன, ஒரு டிஃப்ரென்ஸ் என்னங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஓகே, இப்போ நீங்களே சொன்ன மாதிரி காலேஜ் வந்ததுக்கப்புறம் தான் நல்லா பேச ஆரம்பித்தேன், ரொம்ப தைரியம் பேச ஆரம்பிச்சேன்னு சொன்னீங்க. நிறைய விஷயங்கள் ஃபஸ்ட் இயர்லேயே நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு காலேஜில் இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்க்கும்போது எப்படி உங்கள்கிட்ட வந்து பாய்ஸ் எல்லாம் வந்து பேசுவாங்க, எவ்வளோ ப்ரொப்போசல்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்? அதாவது இல்லை, அதான் ப்ரொப்போசல்னால் ஃபஸ்ட்டு பேச காலேஜுக்கு போகும்போதே ரொம்ப பெரிய எங்கள் அம்மா வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சுடிதார் கூட போட விட மாட்டாங்க. ஓகே, சாரீ தான் கட்டணும் கம்பல்சரி. அதே மாதிரி அது ஸ்கூலில் எல்லா பிள்ளைகளும் வந்து யூனிஃபார்ம் வந்து எங்களுக்கு சல்வாரும் உண்டு, சாரியும் உண்டு. அதே மாதிரி 9th 10th ஹாஃப் சாரி ஆர் சல்வார் இதை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பட் எங்கள் அம்மா என்ன பண்ணாங்கன்னா, அந்த சல்வாரே போட விடல, ஃபுல்லாகவே இந்த ஹாஃப் சாரி இதுதான் கட்டணும். மாடர்ன் ட்ரெஸ்ஸே இதுவே விட மாட்டாங்க. சல்வார் ஒரு மாடர்ன் ட்ரெஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு இருந்துச்சு அன்னைக்கு. ஓகே, அது நம்ம இந்தியன் ட்ரெஸ் தான், ட்ரெடிஷ்னல் தான், இன்றைக்கி அது நமக்கு தெரியுது. ஆனால் வந்து அதை போய் மாடர்ன் ட்ரெஸ்ஸுன்னு, வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸுன்னு நினச்சிக்குவாங்க. நினச்சிக்கிட்டு அது சல்வாரை வந்து தைக்க கூட விட மாட்டாங்க. அதுக்கு யூனிஃபார்ம் கூட அது முடியாதுன்ட்டாங்க. ஸோ அந்த ஹாஃப் சாரி இப்படி தான் கெட்டப்லேயே இருப்பேன் நான். பார்த்தா பெரிய ஹைட்டாக இருப்பேன், கண்ணாடி போட்டிருப்பேன். எனக்கு அப்போயே சின்ன பிள்ளையிலே ரொம்ப படித்து கண்ணு பிரச்சனை வந்தது. அதுக்கப்புறம் கண்ணாடி போட்டுக்கிட்டு இருப்பேன். அப்போ இந்த சாரி கட்டிட்டு காலேஜுக்கு அதே மாதிரி சாரி கட்டிட்டு கண்ணாடி போட்டு போனோடனே இந்த லெக்சரர் வந்துட்டாங்க அப்படின்ட்டு பசங்கள்லாம் நம்பிட்டாங்க. எல்லா பையங்களும் நின்றுட்டுருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு டே போகும்போது யாரோ புது லெக்சரர் போட்டிருக்குடா, விட்டுறா ஸ்டூடெண்ட் இல்லை அப்படின்ட்டானுங்க. அப்பாடா தப்பிச்சிட்டோம் அப்படின்ட்டு எஸ் சர்ன்னு உள்ள ஓடிட்டேன். போயிட்டு அந்த எங்கள் கிளாஸ் கேலரியில் எனக்கு ஓரமாக தான் சீட்டு கிடச்சிது. இவனுங்க எல்லாம் இது வழியாக அங்கே டோராக இருக்கும், ஜன்னல் மாதிரி இருக்காது, எல்லா இடத்துலையும் டோர் இருக்கும், பெரிய கேலரி மாதிரி. ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் காலேஜ், அழகாக பழைய ஓல்டு பில்டிங்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த எனக்கு ஓரமாக தான் சீட்டு கிடச்சிது. இந்த ஓரமாக ஒண்டி உட்காந்து 99% நாங்கள் கிளாஸில், 100க்கும் 1 கம்மி எங்கள் கிளாஸு. அப்போ அது ஓரமாக உட்காந்துருந்து இவனுங்க பார்த்துட்டானுங்க, டேய் இப்போ லெக்சர்லாம் கிடையாது, ஸ்டூடெண்ட் தான், அதுவும் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு நம்மளை ஏமாத்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாயந்தரம் வெளியில் வர்றதுக்கு இது எப்படியா கலாய்ச்சிடணும் அப்படின்ட்டு ரெடியாக இருந்தாங்க. அது எனக்கு தெரிஞ்சு போச்சு இவனுக்கு எல்லாம் பயங்கரம் ரேகிங்னா ஒரு மாதிரி. அதுதான் இந்த ஹோலி மாதிரி இந்த மாதிரி அக்கேஷன்ஸு அவங்க சான்ஸ்க்காக வெயிட் பண்ணி இருப்பாங்க. ஆனால் கூப்பிட்டு வச்சு இப்போ சினிமாலாம் ரேக் பண்ணுறாங்கல்ல, அவ்வளோ கொடூரமான ரேகிங்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கு தான் இவங்க வெளில வரட்டும், நம்ம ஏமாற்றிட்டு போயிட்டாங்கல்ல, இவங்க பார்த்துக்கலாம் வரட்டும் வெளியிலன்ட்டு உட்காண்டே இருந்தாங்க. அதுக்குள்ளே நான் அங்கே எனக்கு ஸ்கூலில் படித்த 1-2 பேர் என் கூட ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ரெடி இந்த மாதிரி வர்றதுக்குள்ளே இவனுங்க நம்மளை டெஃபினட்டாக காலைல எஸ்கேப் ஆகிட்டோம், சாயங்காலம் பிடிச்சிடுவாங்க நம்மளை அப்படின்ட்டு அவளுங்க வேற ஐயோ இவனுங்க கிட்ட மாட்டிக்கிட்டா ரொம்ப கலடா பண்ணுவானுங்கன்ட்டு அப்படி சுற்றி இப்படி சுற்றி அவங்க போகிறதுக்காக இந்த பில்டிங் தூண் பின்னாடிலாம் ஒளிஞ்சு இவனுக்கு போயிடுறானுங்களான்னு அப்படி ஒளிஞ்சு பார்த்துட்டு இன்றைக்கி மாட்டிக்குவோம் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒளிஞ்சு பார்த்துட்டு எல்லாம் கிளம்பின உடனே சைலண்ட்டாக அப்படி வந்த உடனே பிரின்சிபல் அழகாக வைஸ் பிரின்சிபல் வராரு. வரவும் குடு வா வைஸ் பிரின்சிபல் வராரு. அவர் தான் எனக்கு அட்மிஷன் போட்டவர், அதனால எனக்கு அவர் நல்லா தெரியும், ஒரு இஸ்லாமியர். அப்போ அவர் உடனே ஓடி போய் வைஸ் பிரின்சிபல் கூட குடுக்குடுன்னு பின்னாடி போய் ஒட்டிக்கிட்டோம் எல்லாம் 3 பேரும். போயிட்டு சார் நாங்கள் உங்கள் கூடயே வரோம் சார், உங்கள் கூட ஏமா பயப்படுறீங்க, டோன்ட் வரி பயப்படாதீங்க, வாங்க நம்ம பசங்க தான் ஒன்றும் செய்ய மாட்டானுங்க, வாங்க பெரிய பட்டாளமே நிற்கிதாங்க. அதோட அவர் கூடயே இப்படி மெதுவாக வந்தோமா, பாதுகாப்போடு வர்றாங்க. சரி
இன்னைக்கு இன்று போய் நாளை வா அப்படின்ட்டு போயிட்டானுங்க. அப்புறம் கொஞ்சம் ஒரு 2 நாள் அந்த பயம் இருந்தது. 3வது நாள் அவங்களே பசங்களே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன் இவ்வளோ பயப்படுறீங்க? பயப்படாதீங்க, நாங்களும் உங்களை மாதிரி வந்தவங்க தான். நம்ம காலேஜில் அவ்வளோ ரேகிங்லாம் எந்த அளவுக்கு மோசம் கிடையாது மற்ற காலேஜ் மாதிரிலாம். பயப்படாதீங்க, நாங்கள் சும்மா உங்களை கலாய்க்கிறதுக்காக இது பண்ணோம். இந்த அளவுக்கு பயப்படுவீங்கன்னு தெரிஞ்சால் நாங்கள் இப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க எல்லாருமே. எப்போ சிலர்கிட்ட அண்ணா இதுண்ணா அதுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே நைஸாக அண்ணா அண்ணான்னு ஓட்டிக்குவோம். சிலர் என்ன சொல்லுவாங்க, அண்ணான்னு பேசி எங்கள் மானத்தை வாங்காதீங்க அப்படின்னு நேராகவே சொல்லிடுவாங்க. சரி அப்போ பேர் சொல்லியே கூப்பிட்டுறோம், உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டு பேர் சொல்லி கூப்பிட்டுக்குவோம். அப்படி ஃப்ரெண்ட்லி ஆகிட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த பேட்ச் வந்த பசங்க புரிதல் இல்லாமல் இந்த ஹோலி கொண்டாடுறதுலாம் ப்ராப்ளம் வந்தது. அதில் தான் நம்ம அந்த கொஞ்சம் ஆக்டிவாக இறங்க வேண்டியதாச்சு. ஓகே, நீங்கள் இந்த லாயர், பொலிட்டிஷியன் இதெல்லாம் தாண்டி வீணை, பரதம், பாட்டு பாடுறது இந்த விஷயங்கள்லாம் கூட கற்றுக்கிட்டீங்க. இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? பரதம் வந்து முழுசாக கற்றுக்கிட்டேன். வீணையும் பாட்டும் ஓரளவு கற்றுக்கிட்டேன். அது வந்து முழுசாக கற்றுக்க நேரம் இல்லை. பட் பரதம் வந்து முழுமையாக கற்றுக்கிட்டேன். 10 கம்ப்ளீட்டாக இல்லை. அது வர இப்போ தொண்டை அது அந்த மைக்கில் பேசி பேசி குரல் மாறிடுச்சு. அதுக்கு டியூன் ஆயிடுச்சு. ஆமாம், மைக்குக்கு டியூன் ஆகிடுச்சு வாய்ஸு. இப்போ டாக்கிங் வாய்ஸ் தான் நல்லாயிருக்கும். எந்த பாடினா கேட்க முடியாது, அந்த மாதிரி இருக்கும். அவ்வளோ மோசமாக இருக்கும். அதனால் அந்த அந்த பாட்டுங்கிறது அப்படியே கைவிட்டு போச்சு கிட்டத்தட்ட. சும்மா ஹம் பண்ணுவேன் சில நேரம், அவ்வளோதான். அப்படி இருக்குது. பட் ரொம்ப பாட்டு வந்து நல்ல தாளம் வந்து கரெக்டாக தெரியும். அது எந்த பாட்டுக்குமே இங்கே தாளம் தப்புச்சுன்னா கரெக்டாக கண்டுபிடிச்சிருவேன், இங்கே தப்பு இருக்குன்னு சொல்லிடுவேன். அதெல்லாம் அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குது. பாட்டு வீணையும் படித்ததால் 2 ஒரே லைன் தானே, ஒரே சிஸ்டம் ஆஃப் லேர்னிங் தான் வீணைக்கும் பாட்டுக்கும். என்ன ஒன்று, இதில் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, அதில் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்காது, அவ்வளோதான். இது பரதத்தை பொறுத்த வரைக்கும் முழுமையாக கற்றுக்கிட்டேன். ஆனால் எங்கள் அம்மா வந்து சலங்க பூஜை கூட பண்ண விடல, அரங்கேற்றமும் பண்ண விடலை. அப்படியே இருந்து. ஆனால் ஏதோ கற்றுக்கிட்ட ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதில் இன்னொன்று என்னென்னா, இட்ஸ் அ வெரி குட் எக்ஸசைஸ். அது ஒரு நல்ல விஷயமா இருந்தது. எங்கள் வீட்டில் எல்லாருமே பிக் அண்ட் டால் எல்லாருமே. அதனால் ஒபிசிட்டிக்குள்ளே போயிடுவோம் அப்படிங்கிற பயம் எப்பயுமே இருந்துகிட்டே இருந்துச்சு. அது ரொம்ப அன்ஹெல்த்தி இல்லையா? ஒபிஸுங்கிறது ஒரு அன்ஹெல்த்தி. இதனால இந்த பரதத்தை பிடிச்சிக்கிட்டேன் நான். அதே ப்ராக்டிஸு. டீச்சர்கிட்ட அந்த பாட்டை இது பண்ணி ரெக்கார்ட் பண்ணி வாங்கிட்டு வந்துடுவேன். வாங்கிட்டு வந்துட்டு டெய்லி அதை வந்து அந்த ஒரு இதை மட்டும் கரெக்டாக அது கரெக்டாக 20 மினிட்ஸ் அந்த ரவுண்டு வரும். அதை ஆடி முடிச்சிட்டேன்னா அப்படியே வேர்த்து கொட்டிடும். ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு 1/2 அன் ஹவர் வாக்கிங்கு, ஒரு 1/2 அன் ஹவர் எக்ஸசைஸு, ஒரு 20 மினிட்ஸ் யோகாக்கு ஈக்குவல். அது ஒரு 20 நிமிஷம் பரதநாட்டியம். அந்த பாட்டுக்கு அவங்க தட்டுமெட்டுக்கு பாட்டு பண்ணி கொடுப்பாங்க, ரெக்கார்ட் பண்ணி. அதுக்கு ஆடினா 20 மினிட்ஸ் வந்து இட்ஸ் ஈக்குவல் டு நியர்லி 2 ஹவர்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ், எல்லாம் சேர்ந்து. அவ்வளோ தூரம் அதில் இருக்கும். ஹார்டாக இருக்கும், ஆனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்போ அதை வந்து டெய்லி அதை பண்ணி என்ன ஆயிடுச்சு, எனக்கு வந்து நல்ல ஹெல்த்தியாக இருக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதில் இருந்தது. ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அதையும் பண்ண முடியல. வி கெனாட் டூ எவ்ரிடே ஒன்றுத்தையே பண்ணியிருக்க, போர் அடிச்சிடுது. ஸோ அதை அப்படியே நடுவில் கை விட்டேன் அந்த இதை. பட் அப்பப்போ எப்பயாவது தேவைன்னா எடுத்து எக்ஸசைஸ்க்காக இல்லாமல் ஆசைக்காக ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அந்த ஒரு இதையும் எடுத்து இப்போ அவங்க ரெக்கார்ட் பண்ணி கொடுத்ததெல்லாம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன் நான். பட் அட் த எண்ட் ஆஃப் தி டே வந்து நாம் ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது வந்ததுன்னா நம்ம எல்லாத்தையுமே விட்டுட்டு, ஃபீவர் வந்ததுன்னா நம்ம அதை பண்ண விட்டுறோம், எக்ஸசைஸும் பண்ண விட்டுறோம். அதனால் உள்ள காம்ப்ளிகேஷன் வந்துடும். ஆகையால் ஹெல்த்தி ப்ராக்டிஸுக்கு வந்து கொஞ்சம் வாக்கிங்கும் யோகாவும் நல்லா ஹெல்ப் பண்ணுது. 37 வருஷத்துக்கு மேலே அரசியலில் இருக்கீங்க, போர் அடிக்கலையாமா? இல்லை, அது இப்போ டெய்லி ஒன்றே நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது போர் அடிச்சிடும். இங்கே அரசியல் வந்து ஒரே விஷயமா இருக்காதுல்ல, டெய்லி புது விஷயமா இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் பஸ்ஸு வரலன்னு ஒரு பிரச்சனை வந்துன்னா அது கூப்பிட்டு சொல்லி பஸ்ஸை வர வச்சிடும். நாளை காலையில் அதே பஸ் பிரச்சனை வராது, தண்ணி பிரச்சனை வரும். ஸோ அதுக்கு புதுசாக இருக்கும். சரி, ஓகே, தண்ணி பிரச்சனை ரிசால்வ் பண்ணியிருப்போம். அதுக்கு அடுத்த நாள் ஏதாவது யானை மீச்சு ஏதாவது பிரச்சனையாக இருக்கும், அவங்களுக்கு காம்பன்சேஷனுக்காக ஓடிக்கிட்டு இருப்பேன். அது மின்சார பிரச்சனை வந்திருக்கும். அப்படி டெய்லி ஒரு புது பிரச்சனை, புது அதிகாரிகளை அனுபவது, புது பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறது,
சாலைகள் போடுவது அது இது இப்படிலாம் வந்து நம்மளை இப்பயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோனில் என்னை கூப்பிட்டு இன்னென்ன பிரச்சனைகள்னு இன்னும் என் தொகுதி மக்கள் மாவட்ட மக்கள் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் சால்வ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் அதை பற்றி நான் ஒரு இதுவாகவே எடுத்துக்கல. ஐ கீப் டூயிங் இட். அது வந்து அரசியலில் திடீர்னு கட்சியில் ஏதோ ஒரு வேலைன்னு கூப்பிடுவாங்க, அதுக்காக ஓடிக்கிட்டு இருப்போம் கட்சி ஒர்க்குக்காக. ஸோ அது ஒரு புதிய வேலையாக இருக்கும். அன்னன்னைக்கு ஏதோ புது போராட்டங்கள் அறிவிப்பாங்க, அந்த போராட்டங்களுக்கு போகும்போது அதில் உள்ள விஷயங்கள் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஸோ ஒரே மாதிரி இருக்காது, பேட்டர்ன் இஸ் டிஃப்ரெண்ட் எவ்ரிடே. ஸோ அது இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். அது போக ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னென்னா, டெய்லி ஜனங்கள்கிட்ட விதவிதமான வித்தியாசமான ஜனங்கள்கிட்ட நம்ம பேசிகிட்டே இருப்போம். அப்போ நமக்கு நிறைய குரல்கள், புது புது குரல்கள் கேட்போம், புதிய விஷயங்களை கேட்போம், புதிய பிரச்சனைகளை அணுகுவோம். அப்படி இருக்கும்போது மாறி மாறி வர தன்மை இருக்கிறதுனால நமக்கு அது போரே அடிக்காது. அரசியல் நல்லா தான் இருக்கும். ஏன்னா ஏதோ ஒன்று அட் த எண்ட் ஆஃப் தி டே நாம் வந்து ஒரு 4 பேருக்கு உதவி செஞ்சுருப்போம், நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அன்றைக்கி நம்ம லீகல் ஒர்க்குக்கு அப்பாற்பட்டு ஒரு 4 பேருக்கு நம்ம டெஃபினட்டாக யாருக்கா ஹெல்ப் பண்ணியிருப்போம் அப்படின்னு. அப்போ அந்த நைட் தூங்கும்போது இன்ன நாளுக்கு இன்னென்ன செஞ்சோம், இன்னென்ன ரிசல்ட்டு கொடுத்துச்சு, இது இன்றைக்கி நம்ம பேசியும் ரிசல்ட் வரல, இது நாளைக்கு மறுபடியும் இதை ஃபாலோ அப் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு டேட்டாவை நம்ம தலையில் ஏற்றும் போது நம்ம ஸ்லீப் நல்லாயிருக்கும். வி ஃபீல் வெரி ஹாப்பி அபவுட் இட் தட் வி ஹவ் டன் சம்திங். நல்லது பண்ணியிருக்கோம். சக மனிதர்களுக்கு உதவுவதற்கு தான் நம்ம வந்து இந்த அரசியல். அப்போ நாட்டுடைய வளர்ச்சி தான் இந்த அரசியல். இந்த அரசியல் வந்து ஒரு நிச்சயமாக வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அரசியல்லையும் இருக்கீங்க, அட்வொகேட்டாகவும் இருக்கீங்க. இதெல்லாம் கடந்து ஃபேமிலியோட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான பிளான்ஸ் வச்சுருப்பீங்க? ஃபேமிலியோட டைம் ரொம்ப கம்மியாக தான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். ஆனாலும் அதில் சொல்லுவாங்களா, உங்களுக்கு திட்டுவாங்களா, வரவே மாட்டீங்க, எங்கேயுமே வர மாட்டீங்க அப்படின்னு? அது என் பொண்ணும் சொல்லும், என் பையனும் சொல்லுவான். அது மாதிரி பாதி நேரம் அவங்க பார்க்கவே முடியறதில்ல, நாங்களாக வளர்ந்துட்டோம், நீங்கள் எங்களை வளர்த்தவே இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்க, குற்றச்சாட்டுலாம் வைப்பாங்க. ஆனால் எனக்கு தெரியும், நான் வந்து மற்ற மதர்ஸ் மாதிரி டெய்லி அவங்களோட உட்காந்து அவங்க டியூஷன் டைமில் உட்கார்றதோ, இல்லை டெய்லி அவங்களுக்கு வேலைக்கு ஃபுட்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்து சாப்பிட வைக்கிறதோ, இதெல்லாம் செஞ்சுருக்க மாட்டேன். ஆனால் வந்து டெஃபினட்டாக அவங்களோட லைஃப் நல்லா இருக்கிறதுக்கு உண்டான கான்ட்ரிபியூஷனை நிறைய பண்ணியிருக்கேன். அது பிகாஸ் ஐ எம் சிங்கிள் மதர். எங்கள் ஹஸ்பண்ட் இறந்துட்டார், எங்கள் பிள்ளைங்க சின்னதாக இருக்கும்போதே அவரும் இறந்துட்டார். அப்பா இல்லாமல் வளர்ந்தவன் நான், அப்பாவும் இறந்துட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் வந்து குழந்தைங்களோட வேறு, அதாவது வேலைக்கு ஆள் வச்சுக்கிட்டு நானும் வேலை பார்த்துக்கிட்டு சம்பாதிக்கவும் செஞ்சுட்டு குழந்தைங்களையும் படிக்க வச்சு ஆளாக்கி இன்றைக்கி அவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வரும்போது தே ஃபீல் ப்ரவுட். அம்மா இவ்வளவும் செஞ்சு நம்மளையும் நல்லபடியாக வளர்த்திருக்காங்க, நல்ல குணங்களோடு இருக்கக்கூடிய நபர்களாக நம்மளை வளர்த்திருக்காங்க, உலகம் மதிக்கக்கூடிய பிள்ளைகளாக நம்மளை வளர்த்திட்டாங்க அப்படின்ட்டு இப்போ அவங்க ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க மிஸ் பண்ணது தான் அப்படிங்கிறத அடிக்கடி நினைவூட்டிகிட்டே இருப்பாங்க. அது உண்மை தானே, நம்ம என்ன செய்ய முடியும், அது தவிர்க்க முடியாத விஷயந்தான். அது நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். என்னடா நம்ம நிறைய நாள் நம்ம குழந்தைகளோட குழந்தை பருவத்தில் நான் வந்து ரொம்ப விடலை. 2 பேரையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு போனால் கூட தூக்கிக்கிட்டே போயிடுவேன் குழந்தைங்கள. வேலைக்கு ஆள் வச்சுருந்தா கூட நான் வீட்டில் தனியாலாம் விட்டுட்டு போக மாட்டேன் குழந்தைங்கள. அது எனக்கு கோர்ட் ஒர்க்குங்கிறதுனால ஈஸியாக இருந்தது. இதுவே ஒரு கவர்மெண்ட் ஜாபாக இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். இது ஃப்ரீலான்ஸ்னால எனக்கு அவ்வளோ கஷ்டமாக தெரியல. காரில் உக்காண்ட்ருப்பேன், மேலே ஜூனியர்ஸ் இருப்பாங்க, அவங்கள்ட்ட கேஸ் ரீச் ஆகிற மாதிரி இருந்தால் கூப்பிடணும்னு சொல்லியிருப்பேன். கார்லேயே குழந்தைய வச்சுன்னு உக்காந்து இருப்பேன். சாப்பாடு ஊட்டுறதோ கொள்றதோ அந்த வேலை செய்கிறவங்களோட உதவியோடு எல்லாம் பண்ணிடுவேன். அதெல்லாம் பண்ணிடுவேன். குழந்தைய அந்த நேரத்துக்கு மட்டும் அவங்கள்ட்ட விட்டுட்டு ரீச் ஆகுதுன்னு அங்கேருந்து சொன்ன உடனே குடுகுடுன்னு ஓடி போயிடுவேன், மேலே ஓடி போயிடுவேன். அந்த கீழே காரை நிறுத்தி வச்சுருப்பேன். எந்த கோர்ட்டோ அந்த கோர்ட்டுக்கு பக்கத்துலேயே கொண்டு போய் எங்கே பார்க்கிங்கோ அங்கே விட்டுட்டு உட்காந்துருப்பேன். சேம்பர் போக மாட்டேன், ஏன்னா குழந்தை இருக்கிறதால என்னால் சேம்பர் போக முடியாது. என் 2 பிள்ளைகளையும் இந்த மாதிரி வளர்த்தினேன். அந்த குழந்தை பருவத்தை நான் விடவே இல்லை. அவங்க கொஞ்சம் வளர்ந்து ஸ்கூலுக்கு போகிற பருவம் வருது பாருங்கள், அந்த பருவத்தில் தான் எனக்கு வந்து காலையில் ஸ்கூலில் விட்டுட்டு கோர்ட்டுக்கு ஓடி போவேன். திருப்பி வந்து ஸ்கூலில் பிக்கப் பண்ண முடியாது, இன்னொரு வேலையாள் யாராவது போய் கூட்டிகிட்டு வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்களோட பாதுகாப்பை எப்பயுமே என்ஷூர் பண்ணுவேன். அப்படி தனியாக எங்கேயுமே விட்டுட்டு போனதில்லை. ஹாஸ்டல்லையும் நான் சேர்த்ததில்லை என் பிள்ளைகளை.
அதில் ரொம்ப கவனமாக இருந்திருக்கேன். அவங்க பலமுறை நாங்கள் ஹாஸ்டலில் படிக்கிறோம் அங்கே படிக்கிறோம்லாம் பசங்க சொல்லியும் கூட நான் விடலை. எனக்கு அது ரொம்ப ஒரு என்னவோ தப்பொன்றும் இல்லை, பாதுகாப்பான ஹாஸ்டல்லாம் இருக்குது, இருந்தாலும் எனக்கு பயமாக இருந்தது, அதனால் நான் விடலை. அப்படி குழந்தைங்களோட பாதுகாப்புக்காக கொஞ்சம் அரசியல் வாழ்க்கையில் சில சின்ன சின்ன காம்ப்ரமைசஸை நான் பண்ணுற மாதிரி இருந்தது. இருந்தாலும் ப்ரொஃபஷனையும் மேனேஜ் பண்ணி குழந்தைங்களையும் அவங்க குழந்தை பருவத்தில் நான் தாய்ங்கிறதுல கொஞ்சம் கூட கேப்பே கொடுக்காம கூடயே தான் அந்த இந்த இதெல்லாம் இந்த பறவைகள்லாம் இந்த குழந்தை இதை தூக்கிட்டே தெரியும் பாருங்கள், இந்த குரங்கு கூட வயிற்றுலேயே தூக்கிட்டே தெரியும், அது மாதிரி நான் என் பிள்ளைகளை அப்படியே தூக்கிட்டே தெரிஞ்சிருக்கேன். அது எனக்கு நல்லா தெரியும். அப்போ பெரிய அந்த மூத்தவ இருந்தப்போ அப்போ டைப்பர்ஸ் அவ்வளோ கிடையாது, காட்டன் டைப்பர்ஸ் தான். ஆனால் அந்த கம்மோடு எல்லாத்தையும் தூக்கின்னு தெரியுவேன். எல்லாம் வண்டியிலே எல்லா சாப்பாடில் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்குவேன், கூடயே கூட்டிக்கிட்டு திரிவேன் எங்கேனாலும். சின்ன பையன் பிறந்தப்பெல்லாம் எனக்கு நல்ல டைப்பர்ஸ் பேம்பர்ஸ் எல்லாம் வந்துருச்சு, அதனால் ஓரளவுக்கு அதெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கிட்டேன். அப்படி அந்த குழந்தை பருவத்தில் அவங்க ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் எங்கேயுமே விடலை, கைக்குள்ளேயே வச்சுட்டு ப்ரொஃபஷனும் அட்டன் பண்ணிக்குவேன். அப்படியே அரசியல் எங்கேயாவது போனால் கூட போராட்டம் நடந்துகிட்டு இருக்கும், இவங்க காரில் இருப்பாங்க, நான் போராட்டத்தை முடிச்சு கொடுக்கணுன்னு காருக்கு ஓடி வந்துடுவேன். நடுவில் ஏதாவது அங்கேருந்து ஒரு இண்டிகேட் பண்ணாங்கன்னா ஓடி வந்து எட்டி பார்ப்பேன், காருக்குள்ளே என்ன நடக்குது, என்ன ஏதோ பிரச்சனை இல்லையா எல்லாம் கேட்டுக்குவேன். அதனால் பக்கத்துலேயே வச்சுக்குவேன். அப்படி ஈவன் நான் ஃபஸ்ட்டு 2011 எலெக்ஷன் போகிறேன், போகும்போது என் சின்ன பையனுக்கு 4 வயசு, 4லேருந்து 5 வயசு போகிறான். அப்போ தான் அவன் வந்து எல்கேஜின்னு நினைக்கிறேன், ஸ்கூலுக்கு அப்போ தான் போகிறான். அப்போ அவனை கூட்டிக்கிட்டே தான் போனேன் பிரச்சாரத்துக்கு. போய்ட்டு கார்லேயே வச்சுக்கிட்டு மேடையில் போய் பேசிவிட்டு அதுக்கப்புறம் காருக்கு வந்துடுறேன். அதுக்கப்புறம் பிரச்சாரத்துக்கு போகும்போது வீட்டில் உட்கார வச்சுட்டு 2 பேரை பார்த்துக்க சொல்லிவிட்டு போயிட்டு திருப்பி வேகமாக நடுவில் வந்து பார்த்துக்கிற மாதிரி தான் வச்சுருந்தேன். அப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை வச்சுக்கிட்டு எலெக்ஷன் பிரச்சாரமே 17 நாள் பிரச்சாரம் அப்படி தான் பண்ணேன். இந்த ரொம்ப சின்ன பையனாக இருந்தான், அதனால் அப்போ கூட விடலை. ஸோ எப்பேற்பட்ட பிரச்சாரம், எப்பேற்பட்ட கட்சி வேலை, எப்பேற்பட்ட ப்ரொஃபஷனு என்னவாக இருந்தாலும் குழந்தைங்களை வந்து அந்த குழந்தை பருவத்தில் கூடயே தான் வச்சுருந்தேன். 4 வயசு 5 வயசு வரைக்கும் 2 பேரையும் என்னை விட்டு பிரியாமல் தான் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க ஸ்கூலுக்கு போகிற பருவத்தில் மற்ற எல்லாரும் சப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிட்டேன். ஓகே மேம், நான் ஒரு சில பேர் சொல்கிறேன், அரசியல்வாதியாக இல்லாமல் விஜயதரணியாக பதில் சொல்லி எதிர்பார்க்குறேன். ஜெயலலிதா அவர்கள் மிகப்பெரிய ஆளுமை, மீண்டும் அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை தமிழகத்திற்கு தேவை என்பது தான் என்னுடைய கருத்து. கனிமொழி அவர்கள் சகோதரி ஒரு நல்ல பாராளுமன்ற உறுப்பினர், அவங்க கட்சியில் நிச்சயமாக நல்ல அங்கீகாரம் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். வானதி ஸ்ரீனிவாசன் அவர் ஒரு சிறந்த சட்டமன்ற உறுப்பினராக இன்றைக்கும் பணியாற்றிட்டு இருக்காங்க. நிச்சயமாக வந்து அவங்களுடைய பணி வந்து பாஜகவிற்கு ரொம்ப மிகப்பெரிய வலுவை சேர்க்கிறது. பிரியங்கா காந்தி அவர்கள் வந்து அரசியலுக்கு பிரச்சாரத்துக்கு வர்றாங்க, அவங்க விரைவில் அரசியலுக்கு வருவாங்கங்கிறது நான் நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப காலங்கடந்த அரசியலும் பயனளிக்காது. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட நீங்கள் இந்த மாதிரி இன்டர்வியூக்கு வரீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஸோ அவங்க கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க, அது மட்டும் உங்ககிட்ட கேட்டுறேன். காங்கிரஸ் ஆர் பிஜேபி, ஹூ ரூல்ட் இந்தியா பெட்டர்? இந்த 10 ஆண்டு வந்து மிகப்பெரிய கட்டமைப்பை இந்தியாவில் உருவாக்கியிருக்காங்க மோடிஜி அவர்கள், பாஜக ஆட்சி. காங்கிரஸ் வந்து சுதந்திரம் பெற்ற இந்தியாவில் இருந்த வசதிகள் என்று பார்த்தா அதிலிருந்து காங்கிரஸ் வந்து நிறைய வளர்ச்சிகளை அன்னைக்கு இருந்த சூழ்நிலைக்கு அவங்க வளர்ச்சிகளை கொண்டு வந்தாலும் மிகப்பெரிய வளர்ச்சியாக இன்றைக்கி ஒரு 50 ஆண்டு வளர்ச்சியை ஒரு 10 ஆண்டில் வந்து டபுளாக ஆக்கின ஒரு முயற்சி, அந்த வளர்ச்சியை கொடுத்த ஒரு ஆட்சி வந்து பாஜக ஆட்சி, மோடிஜியோட ஆட்சி தான். அடுத்து பிஜேபி வளர்ச்சிக்கு தாங்கள் செய்ய போகும் திட்டம், நடவடிக்கைகள் என்ன? நிச்சயமாக வந்து தமிழகத்தில் பிஜேபியோட வளர்ச்சி வந்து உறுதி செய்யப்பட்ட ஒன்றாக இன்றைக்கி மாறி இருக்கு. மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடைய மிகப்பெரிய உழைப்பும் அவருடைய உத்வேகமும் இன்றைக்கி வந்து பாரதிய ஜனதா கட்சியை ஒரு நல்ல தளத்துக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கு. மிகப்பெரிய அளவில் இப்போது அதோடைய வளர்ச்சி வரும் இந்த வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வளர்ச்சி அதே ஸ்பீடோட நிச்சயமாக ஒரு உயரத்தை அடையும், அதில் மாற்று கருத்து இல்லை. என்னை பொறுத்தவரை நிச்சயமாக வந்து மாநில தலைவர் அவர்களும் சரி, மத்தியிலும் சரி, என்னுடைய வருகை கட்சிக்கு மிக பெரிய அளவில் வலு சேர்க்கிறது அப்படிங்கிற வார்த்தையை அவங்க சொல்லியிருக்காங்க.
ஆகையால் என்னையும் வந்து அரசியல் தளத்துலேயும் இருக்கட்டும், கட்சி பணியும் இருக்கட்டும், அதுக்காகவும் மக்கள் பணிக்காகவும் என்னை முழுமையாக அவங்க பயன்படுத்துவாங்க. அதற்குண்டான வாய்ப்புகளை உருவாக்குவாங்க. நிச்சயமாக என்னுடைய இத்தனை ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையோடைய பயணத்தோடைய அந்த பிரதிபலன்கள் நிச்சயமாக பாஜகவுக்கு பயனளிக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. இந்த கமெண்ட் வந்து ட்ரோலுக்கு போட்டாங்களா எதுக்குன்னு தெரியல. நடிக்க செல்லலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. நானே கேட்கலான்ட்டு இருந்தேன். அவங்களுக்கு நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்திருக்கா? நீங்கள் ஏதாவது அப்ரோச் பண்ணி? சின்ன வயசில் லா படிச்சுட்டு இருந்தப்போ நடிக்க வாய்ப்பு வந்தது. அப்போ வந்து காலேஜ் கேம்பஸில் வந்து ஃபிலிம் டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஓகே. அது மாதிரி எங்கள் காலேஜுக்கு ஒரே ஒரு தடவை வந்தாங்க. ஆக்சுவலாக அதுக்கு சாதாரணமாக எங்கள் காலேஜில் அனுமதிலாம் கொடுக்கவே மாட்டாங்க. அன்அஃபிஷியலாக எப்படியோ வந்து பார்த்துட்டு அவங்க என்னோடய அட்ரஸ் ஆஃபீஸில் வாங்கிட்டு எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா கிட்ட வந்து அந்த ப்ரொடியூசரும் டைரக்டரும் வந்து இந்த மாதிரி உங்கள் பொண்ணை நடிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கேட்கவும் எங்கள் அம்மா ஒரே வார்த்தை, நான் ஒரு டாக்டர், எங்கள் ஹஸ்பண்ட் டாக்டர், என் பொண்ணு லா படிக்க வைக்கிறது அவர் வக்கீல் ஆகிறதுக்கு தானே தவிர நடிக்க போகிறதுக்கு இல்லை, அதனால் நான் விடவே மாட்டேன், நீங்கள் இன்னொரு தடவை எதிர்பார்த்து வந்துடாதீங்க, அதனால் உள்ள பைசா எங்களுக்கு தேவையில்லை, என் பொண்ணு நல்ல ஒரு வழக்கறிஞராக வரணும், அதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லிட்டு நேராக மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆனதுக்கப்புறம் டிபேட்லாம் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எப்போ வந்து? இல்லை, நான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்திருக்காங்க நிறைய பேர். டிபேட்ஸ்லாம் வந்த பிறகு குறும்படம், அந்த படம், இந்த படம், எதை தான் நடிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் கேட்டு சொல்லுவாங்க, நீங்கள் நடிக்கலாமே, இது ரொம்ப நல்லாயிருக்கும், இந்த கேரக்டர் நல்லாயிருக்கும், நீங்கள் இந்த கலெக்டர் ரோல் பண்ணுங்கள், இந்த ரோல் பண்ணுங்கள். அவங்க நயன்தாரா ஒரு படத்தில் ஒரு கலெக்டர் ரோல் பண்ணியிருப்பாங்க, அறம்னு. அந்த படத்துக்கு முதல்ல கேட்டாங்க, ஒரு நபர் வந்து கேட்டாங்க, நீங்கள் அதை பெர்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு. நானே தான் சொன்னேன், இந்த மாதிரி நீங்கள் அதுக்கு வந்து ஒரு பாப்புலர் ஆர்டிஸ்ட், அப்போ எம்எல்ஏ தான் இருந்தேன், அப்போ நீங்கள் ஒரு பாப்புலர் ஆர்டிஸ்ட் ஒருத்தரை நீங்கள் அதில் கொண்டு வந்து அந்த ஒரு ரோல் தான் பேசப்படுற ரோலாக இருக்க போகுது அந்த படத்துக்கே, வேறு ஹீரோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை, இந்த கலெக்டர் தான் ஹீரோ. அப்படி இருக்கும்போது நீங்கள் அதுக்கு ஒரு பாப்புலர் ஆர்டிஸ்ட்டை போடணும், அன்னோன் ஆர்டிஸ்ட்டை புதுசாக கொண்டாந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு படம் எடுபடுமான்னு தெரியாது, அதனால் யூ ஷுட் கோ ஃபார் அ நோன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஆக்சுவலாக ஒரு ஸ்டோரி டெல்லர் அவங்க தான் வந்து எனக்கு அதை சொன்னப்போ நான் அவங்கள்ட்ட இதை சொல்லி அமிச்சேன். அதுக்கப்புறம் அவர் ப்ரொடியூசர்லாம் அப்புறம் பார்த்தாரு போல் இருக்கு, பார்த்து அதுக்கப்புறம் இது ஒரு ஸ்டோரின்னா அந்த ஸ்டோரியோட ஸ்டோரி டெல்லரா இல்லை யாருன்னு தெரியல, அறமா என்னன்னு தெரியல எனக்கு அந்த படம் மாதிரி தான் தெரிஞ்சுது. லேட்டர் அந்த படத்துக்கு பேர் அப்போ என்கிட்ட வந்து பேசுகிறப்ப அந்த படத்துக்கு பேர்லாம் வைக்கலை, ஆனால் இதே ஸ்டோரியை தான் அவங்க சொன்னாங்க. சொல்லிவிட்டு என்னை நடிக்க சொன்னப்போ நான் இல்லை நீங்கள் நோன் பர்சனாக வைங்க, அப்போ தான் உங்களுக்கு இது ஹிட் ஆகும் அப்படின்னு. லேட்டர் அந்த படம் வந்த பிறகு தான் நான் பார்த்தேன், அந்த படத்தை பார்த்தப்ப தான் ரியலைஸ் பண்ணேன், இந்த படத்துக்கு தான் வந்து அவங்க கேட்டிருக்காங்க அப்படின்னு அப்புறம் தெரிஞ்சுது. அதை மாதிரி ரீசெண்டாக நிறையா அந்த மாதிரிலாம் நடந்தது. பட் எனக்கு என்னவோ நடிக்கிற இதுக்கு போகிறதுக்கு அந்த ஒரு இதுவே இல்லை, என்னன்னு தெரியல. பட் சம்ஹவ் ஐ எம் நாட் ஃபார் தேட் ஃபீல்டுங்கிற மாதிரி தோணுச்சு, தெரியாது, ஹூ நோஸ். ஓகே மேம், ரொம்ப நன்றி. எங்களோட இருந்து பல்வேறு கருத்தில் பகிர்ந்து கொண்டீங்க, ரொம்ப நன்றி, தேங்க்யூ. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம், நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.